மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரடியா விஷயத்தை சொல்லிடுறோம். நேற்று விஜய் அவருடைய தரப்புக்கும் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு அநீதி. ஏன்னா இது அநீதி அப்படின்னு சொல்லணும், அவருடைய 1008 கருத்துக்களை நான் எதிர்த்திருக்கேன். கரூர்ல அவரு அங்கிருந்து கிளம்பினது இல்ல அவருடைய நிர்வாகிகள் அங்கிருந்து ஓடுனது இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிச்சிருக்கோம். ஆனா நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி. எந்த ஒரு அரசியல் கட்சியா புதுசா வந்தாலும் சரி, இல்லாட்டி யாராவது முயற்சி பண்ண போறாலும் சரி, இப்படி குறுக்கு வழியில போய் அழிக்க நினைக்கிறது இல்லையா, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா திமுக நேற்று நடத்தின முழுக்க ஒரு மிகப்பெரிய நாடகம். அது எப்படி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சிச்சு, இதுக்கான மேலோட்டமான விஷயத்தை சொல்றேன். முழு ஆய்வுகள் நடத்தி முடியும். முதலாவது இந்த வீடியோ எல்லாம் வெளியிடணும். நேற்று என்ன பண்ணானுங்க, விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எல்லாமே நீதியரசர் சொன்னாரு ஏகப்பட்ட செய்திகள். சன் டிவி மட்டும் கிடையாது, இதனுடைய பெரும்பாலான செய்தி ஊடகங்களை வச்சு அதுதான் காலையில் ஒரு 12 மணில இருந்து ஆரம்பிச்சாங்க. இரவு வரைக்கும் செய்தி நிறுவனத்தில் தலைமையில் உட்கார்ப்பாங்க. அவங்க முதல்ல அவங்க ட்விட்டர்ல போயிட்டு வராங்க. ஆனா எவனுமே கேட்க மறந்த ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 நீதிமன்றங்கள்ல 2 விதமான வழக்கு இதே கரூர் விவகாரத்துல, முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இந்த விஜய் அவர்கள் தரப்புல இருந்து 2 வழக்குகள் வருது. ஒரு வழக்கு எதற்காக அப்படின்னா, நான் வழக்கு விஷயத்தை வச்சிடறேன், அப்பதான் என்ன நடந்துச்சு புரியும். இந்த வழக்கு இதுதான், அதுக்கான ஆர்டர் காப்பி, அதற்கான நகல் இது அப்படியே ஸ்கிரீன்ல வைக்கிறேன், நிறுத்தி பாருங்க. அதுல என்ன தெரியும் அப்படின்னா, நிர்மல் அதுக்கப்புறம் அந்த புஷி ஆனந்த் இருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய புஷி ஆனந்த், நிர்மல் குமார், இந்த 2 பேருக்கும் ஏபி அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு வந்துச்சு. இது வந்தது மதுரை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், அதாவது சென்னை நீதிமன்றத்துடைய கிளையா இருக்கக்கூடிய மதுரை இல்லையா, அந்த மதுரை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு. இந்த வழக்கு எந்த நீதிபதி போகுது அப்படின்னா, ஜோதிராமன் அவர்கிட்ட போகுது. இதுலதான் அவங்களுக்கு ஏபி கிடையாது, அதாவது முன்ஜாமீன் கிடையாது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குடைய ஆர்டர் இல்லையா, இதுல அந்த புஷி ஆனந்த் அவர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞருடைய பேர்லாம் இருக்கும். வரிசையா ராகவச்சாரி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் மத்த நபர்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை சார்பாக அரசு தரப்புல இல்லையா, அதற்கான நபர்கள் உள்ள இருப்பாங்க. இதுக்கான ஆர்டர் காப்பி நம்ம பழிச்சு தெரியும். அப்ப 2 பேர், ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்குது, அவருக்கு எதிராக அரசு நடவடிக்கை இருக்குது. இந்த 2 தரப்பு வாதங்களும் அங்க நடக்குது. இது புரியுதுல, இது வாதம் பிரதிவாதம், இது போகுது. ஆனா வித்தியாசமா சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல இப்படி வரும்போது ஒரே நேரத்தில் அங்க வரது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு சந்தேகம் உருவ ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, எப்படி இங்கேயும் ஒன்று ஜம்ப் ஆகி திடீர்னு வருது அவர் பார்த்தா, அந்த வழக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவருக்கு முன்னாடி வரும். நீதியரசர் செந்தில்குமாருக்கு திமுக தொடர்புபடுத்தி பேசுறது இல்லையா, அதுக்குள்ள நான் போக விரும்ப நினைச்சேன். என்னை பொறுத்தவரைக்கும் எளிமையா சொல்லணும்னா, நீதியரசர்கள் அதாவது நீதிபதிகளுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பு இல்லாம இருக்கிறது எந்த நாட்டுக்கும் நல்லது. அது எந்த மாதிரியான தொடர்பு கூடாது. இது என்னுடைய கருத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமா வைங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நீதியரசர் செந்தில்குமார் அவர்களுடைய இந்த தீர்ப்புல இந்த குறிப்பிட்ட பெட்டிஷனை போறவர் PS தினேஷ் அவர்கள் வில்லிவாக்கத்துல இருந்து சென்னையில இருந்து போறார். அவர் இந்த கரூர் விவகாரம் சார்ந்து இந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் பார்வை கொண்டு வர்றார். அதுல பதில் சொல்றதுக்கு அரசு வழக்கறிஞர்கள், ஏதோ ஆளும் திமுக அரசு அது சார்பாக அரசு வழக்கறிஞர்கள். இந்த இடத்துல குற்றச்சாட்டை யார் மீது வைக்க போறீங்க? நீங்க அரசின் மீது வைக்காம எல்லா செய்தியும் எப்படி மாறீங்க, விஜய் தரப்பின் மீது வைக்கிறோம். அப்ப விஜய் தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய பதிலையும் கேட்டு வாங்கி, இல்ல அவங்களை வர சொல்லி அவங்கள வச்சு இந்த விசாரணை போச்சு வச்சுக்கோங்க. நான் உண்மையை சொல்றேன், நேர்மையானது. ஆனா இந்த விசாரணை கவனிச்சீங்கன்னா அரசு மட்டும் பதில் சொல்லிருக்கு. அந்த நடவடிக்கை இருக்கும், இந்த நடவடிக்கை இருக்கும். எனக்கு அந்த நடவடிக்கை போதாதுன்னு சொல்லி நீதியரசர் பேச ஆரம்பிக்கிறார். நீதியரசர் பேசுற விஷயத்தை அடுத்து வரேன். இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய தரப்பு ஏன் இல்ல?